டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைனில் வந்து டெய்லி நம்ம வர இன்கம் வந்து வித்ட்ரா கொடுப்போம். அது வித்ட்ரா கொடுத்தா வந்து எங்கே வரும்னா நம்மளோட கிராம்பே வேலெட்டுக்கு வந்து டான் காயினாக வரும். ஸோ இது வந்து என்னோட கிராம்பே வேலெட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம அங்கே வந்து டான் காயினை வித்ட்ரா கொடுக்குறது வந்து ஏர்டெனில் வித்ட்ரா கொடுக்குறது வந்து இங்கே வந்து சேவ் ஆகும். அதாவது டான் காயின் அப்படிங்கிற இடத்துல இங்கே வரும். இங்கே ஆக்சுவலாக எனக்கு வரும் 83.16 டான் காயின் வந்துருக்குது. அதோட வேல்யூ எவ்வளோனா $114.5 இருக்குது எனக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டான் காயினை வந்து நம்ம யூஎஸ்டிடியை ஸ்வாப் பண்ணுவோம். இந்த கிராம்பேயில் டான் காயினை யூஎஸ்டிடியை ஸ்வாப் பண்ணி யூஎஸ்டிடி வந்து நம்ம வெளியே எடுப்போம். இதுதான் நம்ம பண்ணிட்டு இருந்த ப்ராசஸ். இதுக்கு முன்னால் என்ன தேவைப்பட்டனா இந்த ஸ்வாப்பிங் ஃபீஸ் வந்து பிஎன்பி காயின் இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபீஸ் வந்து ஸ்வாப்பிங் ஃபீஸ் வந்து இவ்வளோ நாள் நம்ம பினான்ஸ் கம்பெனி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம கம்பெனி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கிராம் செயின் அப்படிங்கிற காயின் ஜிசிசி அப்படிங்கிற காயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து நம்ம கிராம் செயினோட ஓன் நெட்வொர்க் காயின் இது ஜிசிசி. ஸோ இந்த பிஎன்பிக்கு கொடுக்குற ஃபீஸ் இதுக்கு இங்கே கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம இந்த ஜிசிசி மூலமாக நம்ம கம்பெனிக்கு நம்ம ஃபீஸ் பே பண்ணுறோம். இந்த ஸ்வாப்பிங் ஃபீஸு இது எக்ஸாக்டாக எவ்வளோ ஆகுதுன்னா 2% கட் பண்ணுறாங்க. 2%னா சப்போஸ் நீங்கள் $1 நீங்கள் ஸ்வாப் பண்ண அப்படின்னா உங்களுக்கு 2%. $10 நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் $10 நீங்கள் ஸ்வாப் பண்ணுற அப்படின்னா $100 நீங்கள் ஸ்வாப் பண்ணுற அப்படின்னா $2 உங்களுக்கு ஃபீஸாக போகும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்கிட்ட வந்து $114.5 ஒர்த்து டான் காயின் இருக்குது. இப்போ வந்து நான் $114.5 வந்து நான் ஸ்வாப் பண்ணேன் அப்படின்னா எவ்வளோ டாலர் தேவைப்படுன்னு பார்க்கலாம். எவ்வளவு ஜிசிசி காயினுக்கு டாலர் தேவைப்படுன்னு பார்க்கலாம். பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், $114.5 என்கிட்ட இருக்குது. இது வந்து நான் ஸ்வாப் பண்ணணும். $114.5 நான் ஸ்வாப் பண்ணால் அதுக்கு 2% தேவை காயின், ஜிசிசி காயின் 2% அப்படின்னு போட்டிங்கன்னா $2.29 ஒர்த்து ஜிசிசி காயின் தேவை. பார்க்கலாம் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 2.29 ஒர்த்து ஜிசிசி தேவை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட $0.25 தான் இருக்குது. இங்கே பாருங்கள், $0.25 தான் இருக்குது. இன்னும் ஆல்மோஸ்ட் $2.2 வேணும். ஓகே, இதை வந்து இந்த ஜிசிசி காயின் நம்ம எங்கே பை பண்ணலாம் அப்படின்னா இதே கிராம்பே எக்ஸ்சேஞ்ச் தான் நம்ம ஸ்வாப் பண்ணிக்கணும். அதாவது எப்படி ஸ்வாப் பண்ணால் நம்மகிட்ட இருக்கிற யூஎஸ்டிடியை வச்சு BP20 யூஎஸ்டிடி வச்சு நம்ம கிராம் செயினை ஸ்வாப் பண்ணிக்கணும். இப்போ என்கிட்ட வந்து யூஎஸ்டிடி இல்லை. யூஎஸ்டிடி உங்கள்கிட்ட இருந்து நான் ஆல்மோஸ்ட் நீங்கள் $10 $20 இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் டைரெக்டாக வந்து ஸ்வாப்பு போயிட்டு நம்ம எப்படி நம்ம டானை வந்து யூஎஸ்டிடியை ஸ்வாப் பண்ண அதே மாதிரி மேலே வந்து யூஎஸ்டிடி BP20ன்னு போட்டு கீழே வந்து கிராம் செயின் அப்படின்னு போட்டு நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்கிட்ட வந்து யூஎஸ்டிடி இல்லை, இந்த கிராம் பேயில் வந்து யூஎஸ்டிடி இல்லை. ஸோ நிறைய பார்த்துட்டு இந்த மாதிரி யூஎஸ்டிடி 0 இருக்கும். அவங்களுக்கு சேர்த்து அந்த வீடியோ போட்டுருக்குது. ஸோ யூஎஸ்டிடி வந்து இங்கே உள்ளே எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து $2 ஒருத்து கிராம் செயின் வேணும். எனக்கு இந்த $114 நான் ஸ்வாப் பண்ணுறேன்னா எனக்கு $2.5 இல்லை $3 பக்கமாக எனக்கு கிராம் செயின் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு $10 நான் வந்து யூஎஸ்டிடி உள்ளே கொண்டு வரேன். நான் இதுக்குள்ளே கொண்டு வரேன். எப்படி கொண்டு வரேன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு இந்த ஆட் ஃபண்டு இருக்கு இல்லைங்களா, இந்த ஆட் ஃபண்டை கிளிக் பண்ணுங்கள். ஆட் ஃபண்டை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் மேலே போனீங்கன்னா இங்கே பாருங்கள், யூஎஸ்டிடி BP20 இருக்கு இல்லைங்களா, இந்த யூஎஸ்டிடி BP20ல் இந்த கியூஆர் கோடை டச் பண்ணுங்கள். கியூஆர் கோட் டச் ஆனோடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் ஷோ ஆகும். அது கீழே இந்த அட்ரஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு 4 டிஜிட்டு லாஸ்ட் 4 டிஜிட்டு நோட் பண்ணி லாஸ்ட்டு 4 டிஜிட்டும் ஃபஸ்ட்டு 4 டிஜிட் நோட் பண்ணி வச்சுங்க. இந்த இடத்துல காப்பின்னு இருக்குது பாருங்கள், இந்த காப்பிங்கிற இடத்துல கிளிக் பண்ணி அட்ரஸ் காப்பி பண்ணிக்கங்க. ஸோ அட்ரஸ் காப்பிடின்னு வந்துச்சு. ஓகே கொடுங்க. அடுத்ததாக நம்ம வந்து இந்த கிராம்பேக்கு யூஎஸ்டிடி கொண்டு வரணும். இது வந்து ரிசீவிங் அட்ரஸ். நம்ம எங்கேருந்து கொண்டு வரலாம்னா எங்கிட்ட வந்து இப்போ சேஃபால் இருக்குது. உங்கள்கிட்ட வேறு எதுவும் பினான்ஸில் இருக்குது, சேஃபால், டோக்கன் பாக்கெட், ட்ரஸ்ட் வாலெட், மெட்டாமாஸ்க் இந்த மாதிரி எதில் இருந்தாலும் நீங்கள் அங்கே போய்ட்டு அங்கே உங்கள்கிட்ட இருக்கிற யூஎஸ்டிடி இங்கே கொண்டு வரலாம். இல்லை சப்போஸ் நீங்கள் வேறு யாருக்கிட்டையாவது நீங்கள் யூஎஸ்டிடி வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த அட்ரஸை இந்த மாதிரி அட்ரஸ் எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா இந்த அட்ரஸில் அவங்க யூஎஸ்டிடி சென்ட் பண்ணி விட்ருவாங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்கிட்ட இதில் நான் வந்து சேஃப் ஃபால் வச்சுருக்கிறேன். இந்த சேஃப் ஃபாலில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சேஃப் ஃபாலில் வந்து என்கிட்ட யூஎஸ்டிடி ஒரு $10 இருக்குது. ஓகே, இந்த $10 வந்து நான் அங்கே சென்ட் பண்ணுறேன். நான் என்ன பண்ணேன், இது கிளிக் பண்ணுறேன், யூஎஸ்டிடி கிளிக் பண்ணுறேன். இங்கே சென்டுங்கிற ஆப்ஷன் இருக்குங்களா, லாஸ்ட்டில் இந்த சென்ட் ஆப்ஷனை நான் டச் பண்ணுறேன். அங்கே காப்பி பண்ணிக்கிற அட்ரஸ் வந்து இங்கே இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். பேஸ்ட் கொடுத்தோன்னே அந்த அட்ரஸ் வந்துச்சு. செக் பண்ணிக்கலாம். இப்போ கூட லாஸ்ட் பார்த்தீங்கன்னா C115EF அங்கே போய் பார்க்கலாம். இங்கே C11 பாருங்கள், சேம் தான் இருக்குது. C115EF இருக்குது. ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 0xA28 இருக்குது. ஸோ எதுக்காச்சும் சொல்லணும், ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கணும். இங்கே சேம் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் 4 டிஜிட் 0xA28 இருக்குது. ஓகே, ஸோ அட்ரஸ் கரெக்டாக இருக்குது.
இது வந்து நீங்கள் வந்து எப்போவுமே அட்ரஸ் வந்து ஒரு இடத்துல காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அட்ரஸை. ஓகே, இப்போ வந்து என்கிட்ட இருக்கிறது $10 இருக்குது. நான் $10 அங்கே வந்து சென்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல $10 டைப் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே பாருங்கள் சென்ட் பண்ணுறேன். என்னோடய பாஸ்வேர்டு கேட்குது, சில பேர் பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கு கொடுத்துருங்க. ஸோ இது என்ன ப்ராசஸ்னால், இங்கேருந்து நான் $10 என்னோடய கிராம்பே அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அதுதான் சக்ஸஸ்ன்னு வந்துச்சு. ஸோ இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கிராம்பே வாலெட்டுக்கு $10 வந்திருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணிக்கங்க. ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்களா இங்கே $10, இங்கே USDT $10 வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் என்னது, ஃபஸ்ட்டு 0 வந்துச்சு. இப்போ வந்து $10 USD BP20 இங்கே வந்துருக்குது. இப்போ இந்த USDT BP20 வந்து நான் என்ன பண்ணணும், இந்த கிராம் செயினுக்கு மாற்றணும். கிராம் செயின் எனக்கு வந்து எவ்வளோ $100 பக்கமாக தேவைப்படும். எதுக்கு தேவைப்படும், இந்த டான் காயினை BP20 நான் மாற்றுறதுக்கு ஸ்வாப்பிங் ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட $200 வேணும். 2% அப்படின்னா கிராம் செயின் வந்து $200 வேணும். இந்த கிராம் செயின், இந்த USDT வந்து நான் என்ன பண்ணுறேன், கிராம் செயினை நான் ஸ்வாப் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். அப்படியே மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்வாப் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இதை டச் பண்ணுங்கள். ஸ்வாப் ஆப்ஷனுக்கு போய் டச் பண்ணுங்கள். இங்கே வந்து மேலே வந்து இந்த டானுங்கிற இடத்துல வந்து USDT BP20 கொடுத்துங்க. ஏன்னா USDT BP20 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கிராம் செயினாக சேஞ்ச் பண்ணுறோம். இந்த இடத்துல BP20ங்கிறதுல GCC காயின் செலக்ட் பண்ணிக்கங்க. GCC. ஓகே, இப்போ பாருங்கள் மேலே வந்து BP20 இருக்குது, கீழே வந்து கிராம் செயினோட ஓன் நெட்வொர்க் காயின் இருக்குது, GCC காயின் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எதுக்காக இது பண்ணுறோம்னா ஸ்வாப்பிங் ஃபீஸுக்கோசம் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ மேலே வந்து நான் டைப் பண்ணுறேன், $10 டைப் பண்ணுறேன். என்கிட்ட 10 USD தான் இருக்குது. ஸோ $10 நீங்கள் டைப் பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எவ்வளோ காயின் வந்துடும். ஸோ ஒரு GCC காயின் வந்து $0.5, $0.5. அப்போ நான் $10 எவ்வளோ கிடைக்கும், 20 GCC காயின் எனக்கு கிடச்சிருக்குது. பாருங்கள் 20 GCC காயின் கிடச்சிருக்குது $10. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலான்னா டைரெக்டாக ஸ்வாப் பண்ணலாம். ஓகே, இங்கே இந்த ஸ்வாப்னு இருக்குது பாருங்கள், டிசேபிள் ஆன மாதிரி தான் தெரியும். ஏன்னா ரீஃப்ரெஷ்ங்கிறது நல்லா போல்டாக தெரியுது. இது எதுவும் பண்ண வேண்டாம். ஸ்வாப் வந்து டிசேபிள் ஆன மாதிரி லைட்டாக தான் தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, அதில் நீங்கள் டச் பண்ணுங்கள், ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நான் ஸ்வாப்பை டச் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்வாப் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் ஆகிடுது பாருங்கள், 3 டாட் மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே, யுவர் பேமெண்ட் ரிக்வெஸ்ட் இஸ் பீயிங் ப்ராசஸ்டு இந்த மாதிரி வரும். அடுத்த பேஜ் அப்படியே ஓப்பன் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். ரீஃப்ரெஷ் பண்ணுறதோ இந்த மாதிரி ப்ராசஸிங்கில் வந்து நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணக்கூடாது, பேக் பட்டன் எதுவும் அமுத்தக்கூடாது. அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா யுவர் டிரான்சாக்ஷன் ஹேஸ் பீன் கன்ஃபார்ம்டு. இந்த இடத்துல பெண்டிங்னு எதுவும் வரல, யுவர் டிரான்சாக்ஷன் ஹேஸ் பீன் கன்ஃபார்ம்டு வந்துச்சு. தேங்க்யூ ஃபார் ஒர்க்கிங் வித் அஸ். ஸோ இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களோட ஸ்வாப்பிங்ஸ் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து பேக் வந்து பாருங்கள். பேக் இந்த ஹோம் பட்டன் அமுத்திங்கன்னா போதும். இந்த இடத்துல ஹோம் பட்டனுக்கு அதை அமுத்திங்கன்னா பேக் வந்துடும். ஓகே, இப்போ அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரீன் மேலே தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GCC காயின் வந்துக்குதான்னு பார்க்கலாம். அப்போ என்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு, 0. பாருங்கள் GCC காயின் என்கிட்ட ஃபஸ்ட்டு எவ்வளோ வந்தது, $0.25 இருந்தது, டாலர் இருந்துச்சு. 0.25 $1 இருந்துச்சு. இப்போ பாருங்கள் அந்த $10 இங்கே வந்துருச்சு. இப்போ என்கிட்ட $10.25 இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட வந்து டான் காயின் வந்து 114.52 ஒர்த்து டான் காயின் இருக்குது. இதை வந்து நான் ஸ்வாப் பண்ணணும். ஓகே, இப்போ கிராம் செயினில் வந்து பார்த்திங்கன்னா $10.25 $25 இதை வந்து பக்காவாக நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நம்ம இதை ஸ்வாப் பண்ணப்பனால இங்கே எவ்வளோ மிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 2% கட் ஆகிது உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இப்போ நம்ம ஸ்வாப்பிங் பண்ணலாம். எதை பண்ணலான்னா இந்த டான் காயினை வந்து இந்த USDT BP20 நம்ம இப்போ ஸ்வாப் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் USDT வந்து என்கிட்ட எதுவும் இல்லை, 0 இருக்குது. இந்த டான் காயின் நான் ஸ்வாப் பண்ண உடனே இந்த USDT இங்கே வந்துடும். ஓகே, சரி எப்படி ஸ்வாப் பண்ண பார்க்கலாம். சேம் அதே மெத்தட் தான். ஸ்வாப்புக்கு போகிறோம், ஸ்வாப் டச் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், மேலே டான் காயின் அப்படியே இருக்குது, இங்கே வந்து BP20 இருக்குது. ஸோ டான் காயின் எவ்வளோங்கிறத வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நான் பார்க்கல, ஒரு நிமிஷம் பேக் போய்க்கலாம். டான் காயின் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 83.1647 83.1647. இதை தான் நம்ம டைப் பண்ணணும். இதை டைப் பண்ணால் தான் இந்த அமௌண்ட் அங்கே காட்டும். ஓகே,
83.16 இருக்குது. ஓகே, இப்போ ஸ்வாப் போகிறோம். ஸ்வாப்பில் போயிட்டு இங்கே 83.16 கொடுக்குறேன், நான் ஃபுல்லாகவே கொடுக்குறேன். ஓகே, லாஸ்ட் ஒரு 2 டிஜிட் மட்டும் விட்டுட்டேன். 83.16 கொடுக்குறேன். அப்போ இங்கே எனக்கு எவ்வளோ காட்டுதுன்னா பாருங்கள், 114 எவ்வளோக்கு. இங்கே வந்து நான் எங்கிட்ட இருக்கிற டான் காயின்னு டைப் பண்ணிட்டேன். மேலே வந்து டான் காயின் இருக்கணும், கீழே வந்து BP20 அட்ரஸ் இருக்கும், BP20 USDT இருக்கணும். ஓகே, இது கன்ஃபார்மாக கரெக்டாக பார்த்துங்க, இதை சேஞ்ச் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் இங்கே 83.16 நான் டைப் பண்ண உடனே இங்கே 114.29 வந்திருக்கு. ஸோ இப்போ எவ்வளோ ஃபீஸ் எடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு $114.3 வச்சுங்க. $114.3 அப்படின்னா $114.3 நம்ம ஸ்வாப் பண்ணி இதுக்கு 2% அப்படின்னா இன்ட்டு 2% அப்படின்னா உங்களுக்கு $2.286 ஸ்வாப்பிங் ஃபீஸாக போகும். அது வந்து கிராம் செயினில் இருக்குதான்னு பார்த்துக்கலாம். நம்மகிட்ட இப்போ எவ்வளோ இருக்குது கிராம் செயினில் 10.25 இருக்குது. இது வந்து 2.286 கட் ஆகும். ஓகே, அதை எப்படின்னு செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து இது கொடுத்தாச்சு. மேலே வந்து எங்கிட்ட இருக்கிற டான் காயின் கொடுத்துட்டேன், கீழே வந்து ஆட்டோமேட்டிக் காட்டு. லைட்டாக வந்து மேலே ஸ்க்ரீன் ஸ்கால் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்வாப்னு இருக்குது இல்லைங்களா, ஸ்வாப்னு கொடுங்க. இது வந்து டிசேபிள் லைட்டாக தான் இருக்கும், இதனால் பரவாயில்ல, நீங்கள் கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகும். ஓகே, இப்போ வந்து நான் ஸ்வாப் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு பாருங்கள், சேம் ஸ்வாப்னு போட்டு 2-3 டாட் வச்ச மாதிரி வருது, ப்ராசஸ் ஆகிட்டுதுன்னு அர்த்தம். இந்த டைமில் நீங்கள் எதுவும் ரீஃப்ரெஷ் பண்ணுறது, பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது எது இருக்கக்கூடாது. அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணினா பாருங்கள், இங்கே யுவர் பேமெண்ட் ரிக்வெஸ்ட் பீயிங் ப்ராசஸ்னு வருது. ஓகேங்களா, இந்த மாதிரி வருதுட்டு அடுத்த விண்டோ ஒன்று வரும். யுவர் டிரான்சாக்ஷன் ஹேஸ் பின் கன்ஃபார்ம், தேங்க்யூ ஃபார் ஒர்க்கிங் வித் அஸ். ஓகே, வந்து ஸ்வாப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸ்வாப் ஆயிடுச்சு இது. ஓகே, பேக் பட்டன் வந்துடுங்க. பின்னால் வந்து பாருங்கள், ஜஸ்ட் இந்த ஹோம் பட்டன் அமுத்திங்கன்னா போதும். இந்த ஹோம் இருக்குல்ல, இதை அமுத்திங்கன்னா பேக் வந்துடும். ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட்டு மேலே ஸ்க்ரீனை ஸ்கால் பண்ணி பாருங்கள். இங்கே நம்ம வந்து என்ன பண்ணோம், டானை வந்து USD BP20 மாற்றணும். பார்த்தீங்களா, இப்போது இங்கே இருந்த டானு இங்கே வந்து டான் காயின் இருந்துச்சு, இது மாதிரி இப்போ வந்து USD BP20 நம்மளுக்கு வந்துச்சு. எக்ஸாக்டாக நம்ம என்ன கொடுத்தோமோ 114.3 என்னமோ கொடுத்தோம், அது அப்படியே ஃபுல்லாக வந்துச்சு. கொஞ்சம் என்கிட்ட வந்து 0.6 என்னமோ டாலர் இருந்தது. எக்ஸாக்டாக நம்ம கொடுத்தது வந்து ஃபுல்லாக மாறி இங்கே வந்துச்சு. USD BP20 ஃபுல்லாகவே இங்கே மாறி வந்துச்சு. அப்போ ஃபீஸ் எவ்வளோ கட் ஆகிக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போது 7.29 இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு எவ்வளோ வந்தது இந்த இடத்துல, GCC காயின் வந்து 10.25 இருந்தது. பக்காவாக நோட் பண்ணிக்கங்க, 10.29 இருந்துச்சு. இப்போ வந்து எவ்வளோ இருக்குது, 7.95 இருக்குது. ஓகேங்களா, அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் கட் ஆகிருக்கு, நம்மளுக்கு எவ்வளோ டாலர் கன்வெர்ட் ஆகிருக்கு, $114.3 கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம கால்குலேஷன் பார்த்துலாம். இப்போ 10.25 GCC காயின் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்குது, -7.95 காயின் இருக்குது. $7.95 இருக்குது. இப்போ எவ்வளோ கட் ஆகிருக்கு நம்மளுக்கு, $2.3 கட் ஆகிருக்கு. ஓகேங்களா, $2.3 கட் ஆகிருக்கு. எப்படின்னா $114.3 நம்ம ஸ்வாப் பண்ணோம். அதுக்கு 2% அப்படின்னா எவ்வளோ ஆச்சுங்க, 2.3 எக்ஸாக்டாக கட் ஆகிருக்கு பாருங்கள். 2% $2.3 கட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம ஸ்வாப் பண்ணுற ஒவ்வொரு USDTக்கும் $2% வந்து கட் ஆகுது. இப்போ மீதி வந்து எவ்வளோ இருக்குது உங்கள்கிட்ட, கிராம் செயின் எவ்வளோ இருக்குது, இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா $7.95 உங்கள்கிட்ட கிராம் செயின் இப்போ இருக்குது. இந்த $7.95 ஒர்த்து கிராம் செயின் வச்சு நீங்கள் எத்தனை டாலர் வரைக்கும் ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கேல்குலேஷன் கொடுத்துறேன். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருந்த டான் காயினை வந்து எப்பவும் போல் நம்ம USDT இப்போ மாற்றியாச்சு. இந்த USDT வந்து நம்ம நார்மலாக சென்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சரி, அதுவும் கூட நம்ம சொல்லிடுறேன் எப்படின்ட்டு பாருங்கள். இப்போ இந்த USDT வந்து நான் சென்ட் பண்ணேன். $114 USDT இருக்குங்களா, இதை வந்து நான் அப்படியே சென்ட் பண்ணுறேன். எப்படின்னா மேலே டாப்புக்கு போயிருங்க, போயிட்டு இந்த இடத்துல சென்டுன்னு இருக்குது, இந்த சென்டு டச் பண்ணுறேன். சென்டு டச் பண்ணோன்னே அப்படியே கொஞ்சம் மேலே ஸ்கால் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா USD BP20 எங்கிட்ட இருக்குது, $114.81 இருக்குது. ஓகேங்களா, இதை வந்து நான் வேறு ஒருத்தருக்கு நான் சென்ட் பண்ணேன், யாரோ ஒருத்தருக்கு சென்ட் பண்ணணும். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதை டச் பண்ணுங்கள், இந்த USD BP20ங்கிறத டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் ஓப்பன் ஆகும். என்டர் ஆர் பேஸ்ட் அட்ரஸ்னு வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய சேஃபால் அட்ரஸ்க்கே நான் திரும்ப எடுத்துக்கிறேன். ஓகேவா, சரிங்க பாருங்கள், என்னோடய சேஃபாலுக்கு போயிட்டேன். என்னோடய சேஃபாலில் பார்த்தீங்கன்னா BP20 0 இருக்குது. BP20 வந்து என்கிட்ட 0 இருக்குது. ஓகேங்களா,
ஸோ இந்த இடத்துக்கு நான் அந்த காயினை 114 காயினை இங்கே எடுத்துக்கிறேன் நான். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து டச் பண்ணிக்கிங்க. இங்கே வந்து ரிசீவ் அட்ரஸ் இருக்குங்களா, அந்த ரிசீவ் அட்ரஸ் வந்து ரிசீவிங் டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் அந்த காப்பிங்கிற இடத்துல காப்பி அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கிங்க. நான் காப்பி பண்ணிவிட்டேன். ஸோ அட்ரஸ் கூட லாஸ்ட் 4 டிஜிட்டு ஃபஸ்ட்டு 4 டிஜிட் கரெக்டாக தான் செக் பண்ணிக்கணும். நான் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிவிட்டேன். லாஸ்ட்டில் வந்து 3D89 இருக்குது. ஸோ நம்ம இந்த இதுக்கு போகலாம். கிராம் பேக் உள்ளே வரோம். இந்த இடத்துல நம்ம அட்ரஸை பேஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, என்டர் பேஸ்ட் இல்லையா, லாஸ்ட்டில் 3D89 கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டில் 0x4C1 கரெக்டாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எங்கிட்ட வந்து $114.81 இருக்குது. நான் வந்து ஃபுல்லுமே நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இங்கே டைப் பண்ணிக்கணும். 114 114.81 சாரி 80 போட்டுக்கிறேன். ஒரு ரவுண்ட் ஃபிகராக இருக்கட்டும். 110.80 நான் போட்டேன். போட்டு இந்த இடத்துல சென்டுன்னு இருக்குது பாருங்கள். இந்த சென்ட் அப்படிங்கிறத டச் பண்ணணும். ஓகேங்களா, சென்ட் அப்படிங்கிறத நான் டச் பண்ணிட்டு இப்போது மேலே அட்ரஸ் கொடுத்துட்டேன். கீழே வந்து என்கிட்ட இருக்கிறது போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டிரான்சாக்ஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சுங்களா. இந்த மாதிரி க்ரீன் கலர் டிரான்சாக்ஷன் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லினா ஓகே, சக்ஸஸ் ஆச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் செக் பண்ணிக்கலாம். சேஃப் ஃபாலுக்கு நான் போகிறேன். போய் பார்த்தா இங்கே எவ்வளோ இருக்குது என்கிட்ட 0 இருந்தது இல்லைங்களா. ஜஸ்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்படி ஒரு வாட்டி ஸ்க்ரீனை மேலேருந்து கீழே தள்ளி பாருங்கள். வந்துச்சு பார்த்தீங்களா. வித்தின் செகண்டில் வந்து $114.8 நான் அங்கேருந்து அனுப்புனேன். $114.8 எனக்கு இங்கே வந்துருச்சு. இவ்வளோ தான். இந்த மாதிரி தான் நம்ம வந்து வேறு உங்களுக்கு அனுப்புறதெல்லாம். ஸோ இது வந்து ரெகுலராக நான் பண்ணிட்டு இருக்கிற ப்ரோசஸ். ஓகே, இப்போது இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து என்னென்னா எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஹோம் பேஜுக்கு வந்துட்டேன். கிராம் பேவில் என்கிட்ட வந்து இவ்வளோ கிராம் பேயில் வந்து கிராம் செயின் ஒர்த்து வந்து இவ்வளோ இருக்குது. இதை வச்சு நான் எவ்வளோ டாலர் ஸ்வாப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கொஷின் அது. ஓகேங்களா. இப்போ கிராம் செயின் காயின் இங்கே இருக்குது என்னோடய கிராம் பே வேலெட்டில். என்கிட்ட வந்து $7.95 கிராம் செயின் காயின் இருக்குது. இந்த காயின் இந்த டாலர் இருக்குது 7.95 ஒர்த்து கிராம் செயின் காயின் என்கிட்ட இருக்குது. இதை வச்சு நான் எவ்வளோ டாலருக்கு டான்லேருந்து யூஎஸ்டிக்கு நான் ஸ்வாப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் வந்து 2% இல்லையா. இப்போ என்ன பண்ணுறேன், இதை நோட் பண்ணிக்க. $7.95 கிராம் செயின் இருக்குது. ஓகே, கால்குலேட் பண்ணலாம். மேலே வந்து 100 போட்டுங்க. 100 டிவைடட் பை 2% இல்லைங்களா. 2%. 100 டிவைடட் பை 2% இன்ட்டு எவ்வளோ இருக்குது 7.95 2% இன்ட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டுக்கணும் பாருங்கள். 100 இது வந்து நார்மலாக ரெகுலராக வரும். 100 டிவைடட் பை 2 ஆனால் நம்ம 2% சதவீதம் வந்து பர்சன்டேஜ் வந்து 100. நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் நம்ம ஃபீஸ் போகுது 2%. அதனால் 100 டிவைடட் பை 2ன்னு போட்டுங்க. இன்ட்டு போட்டு நம்மக்கிட்ட எத்தனை கிராம் செயின் காயின் டாலராக இருக்குது, அதாவது ஒர்த்து எவ்வளோ இருக்குது 7.95 இருக்குது இல்லைங்களா. இங்கே பாருங்கள் $7.95 ஒர்த்து ஜிசிசி காயின் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும் 100 இங்கே பாருங்கள் 100 டிவைடட் பை 2%க்கு 2ன்னு போட்டுங்க. இன்ட்டு போட்டு நம்மக்கிட்ட கிராம் செயின் எவ்வளோ காயின் இருக்குது அந்த டாலரோட வேல்யூ இங்கே போட்டுங்க. $7.95 இருக்குதுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு $397.5 வரைக்கும் நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட $397.5 ஒர்த்து நீங்கள் வந்து இந்த 7.95 இருக்கு இல்லைன்னா இந்த டாலர் வச்சு இந்த கிராம் செயின் காயினோட ஒர்த்து டாலர் வச்சு நீங்கள் 397 காயின் வரைக்கும் நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர்ஸ் கால்குலேஷன் பார்க்கலாம். இப்போ 397 இல்லைங்களா. 397.5 நான் ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு 2% கொடுத்தாகணும். ஓகேவா. இன்ட்டு 2% கரெக்டாக வந்துச்சுங்களா. 7.95 ஜிசிசி காயின் உங்கள்கிட்ட இருந்தால் போதும். நீங்கள் இதை 397 காயினை ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ கேல்குலேஷன் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் ஸ்வாப் பண்ணுறது. இவ்வளோ நாளாக நம்ம வந்து பினான்ஸ் கொடுத்துட்டு இருந்த ஒன்று வெரி சிம்பிள் தான். இவ்வளோ நாளாக பினான்ஸ் கொடுத்துட்டு இருந்த ஃபீஸை வந்து இப்போ வந்து நம்ம கிராம் செயினுக்கு நம்மளோட ஓன் செயினுக்கு வந்து காயினுக்கு கம்பெனிக்கு நம்ம 2% கொடுக்குறோம். சிம்பிளான ப்ராசஸ். நீங்கள் என்னென்னா ஸ்டெப் 1 மறுபடியும் சொல்கிறேன். ஸ்டெப் 1 உங்களோட யூஎஸ்டி இருந்ததுன்னா யூஎஸ்டியிலிருந்து டைரெக்டாக கிராம் செயினுக்கு ஸ்வாப் பண்ணிக்கோங்க. யூஎஸ்டிலாம் யூஎஸ்டி வேறு ஒருத்தருக்கு வந்து வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு ஸ்வாப் வந்து யூஎஸ்டி டு கிராம் செயின் ஸ்வாப் பண்ணுங்கள். ஸோ கிராம் செயினில் வந்து நீங்கள் ஃபீஸ் வச்சுக்கோங்க. ஃபீஸ் வச்சுட்டு டான் டு யூஎஸ்டி நீங்கள் ஸ்வாப் பண்ணிங்க. யூஎஸ்டி ஸ்வாப் பண்ணிட்டு யூஎஸ்டி நீங்கள் வெளியே எடுக்கலாம். இங்கேயே ஹோல்ட் பண்ணலாம். இல்லை டான் காயினே நீங்கள் ஹோல்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு. இதே மாதிரி இது இன்னும் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எல்லாமே இந்த கிராம் செயின் காயினை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.